ஸோ இன்றைக்கி நாம் 12th NISல மாஸ் கம்யூனிகேஷனில் 7.3 டைப்ஸ் ஆஃப் நியூஸ் இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நியூஸில் நம்ம ஹார்ட் நியூஸ், சாஃப்ட் நியூஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் நியூஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். There are different kinds of news stories according to their nature and character. They can be classified as follows. ஸோ நிறைய டே பை டே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஹவரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் புதுசாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் ஆர் டெவலப்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வேர்ல்டு லெவலில். ஸோ அதோட கேரக்டர் என்ன, நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் நியூஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் ஹார்ட் நியூஸ். These are general in nature. Some can be breaking news. These are news items that require immediate publications. These cannot wait. So, நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நியூஸ் இருக்குது, அது வந்து யாருக்காக வெயிட் பண்ண முடியாது, உடனடியாக அது பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது ஒரு கலவரம் நடக்குது, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு நடக்குது உலக லெவலில் அப்படின்னாக்கா, திடீர்னு ஃப்ளட்டு வருது, ஆக்சிடென்ட் வருது, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சுனாக்கா திஸ் ஆர் கால்ட் அஸ் பிரேக்கிங் நியூஸ். ஸோ பிரேக்கிங் நியூஸ்னாக்கா ஆல்ரெடி நிறைய நியூஸ் போயிட்டுருக்கோம், அதில் அந்த நியூஸ்லேயே டாப்பான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிரேக்கிங் நியூஸ். ஸோ தட் நியூஸ் இஸ் பிரேக்கிங் ஆல் அதர் நியூஸஸ். ஸோ அதுதான் பிரேக்கிங் நியூஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அன் எக்ஸாம்பிள் கிவன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். காஷ்மீர் burns has 5 die in police fire. Over 100 injured. Hurriyat leader among those dead. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது? காஷ்மீர் burns அது வந்து அந்த விஷயத்தை மட்டும் நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாண்ட் சைஸ்லாம் பெருசாக. ஸோ அது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால அது வந்து அந்த ஃபாண்ட்டில் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. காஷ்மீர் burns as 5 die in police fire. காஷ்மீரில் வந்து போலீஸ் வந்து ஃபயரிங் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து 5 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃபாண்ட்டில் ஓவர் 100 இன்ஜூர்டு. அதில் வந்து 5 பேர் இறந்துருக்காங்க, 100 பேருக்கு மேலே இன்ஜூர்டு அடிபட்டிருக்காங்க. ஹுரியத் லீடர் அமாங் தோஸ் டெட். இறந்தவங்களில் ஹுரியத்துங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அந்த லீடர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் நியூஸ். இது வந்து ஹார்ட் நியூஸ். முதல்ல ஹார்ட் நியூஸ்னால் என்ன, ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஹார்ட் நியூஸ்னால் என்னென்னாக்கா த நியூஸ் விச் ஆர் டிஸ்டர்ப்டு. எந்த நியூஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் நியூஸ். நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் எல்லாமே ஹார்ட் நியூஸ். ஸோ எங்கேயோ காஷ்மீரில் வந்து 5 பேர் இறந்துட்டாங்க, 100 பேருக்கு இன்ஜூர்ட் ஆகிடுச்சு, இதெல்லாமே ஒரு பேட் நியூஸு, இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற நியூஸு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் அன் ஹார்ட் நியூஸ். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் நியூஸ். தீஸ் ஆர் லைட் ஸ்டோரிஸ். இதே சொல்லிட்டாங்க லைட் ஸ்டோரிஸ். லைட்னாக்கா நம்ம மைண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக கொண்டு போகிற விஷயங்கள் தான் லைட்டுன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் லைட் ஸ்டோரிஸ். தே ஆர் நாட் அர்ஜென்ட் நியூஸ் ஸ்டோரிஸ் பட் சாஃப்ட் ஸ்டோரிஸ் கேன் மேக் இன்ட்ரெஸ்டிங் ரீடிங். Readers like such stories. These can be about a person, an event or about developing situation. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் கிடையாது, அந்த பிரேக் நியூஸ் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து சாஃப்ட்வேர் நியூஸ். சாஃப்ட்வேர் நியூஸ்னாக்கா ஒருத்தரை பற்றி, ஒரு பர்சனாலிட்டியை பற்றியோ இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் டெவலப் ஆகுது அப்படின்னாக்கா அதை பற்றி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபவுண்ட் இன் யூஎஸ் ரேர் காந்தி ரெக்கார்டிங். ஸோ ஃபவுண்ட் இன் யூஎஸ்னாக்கா யூஎஸில் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. என்னது, காந்தி அவர் வந்து பேசின ஒரு ரெக்கார்டிங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அர்ஜென்ட் நியூஸா? கிடையாது. இது எப்போ வேணாலும் படிக்கலாம், இது ஒன்றும் ரொம்ப முக்கியமான நியூஸும் கிடையாது. பட் இது வந்து ஒரு லைட்டான நியூஸ். லைட்னா என்ன, நம்ம காந்தி அவர் பேசின ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு, ரெக்கார்டிங் கிடச்சிருக்குனாக்கா நமக்கு அதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் மாதிரி ஒரு விஷயம், பெருமை மாதிரி ஒரு விஷயம், அது வந்து கேட்க தோணும், பார்க்க தோணும். ஸோ தட் இஸ் அ லைட் நியூஸ். ஓகே. ஸோ அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ்னால் தீஸ் ஆர் டீட்டெயில் இன் டெப்த் ஸ்டோரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ வந்தது எல்லாமே ஹெட்லைன்ஸ், பிரேக்கிங் நியூஸு ஹெட்லைன்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. ஜஸ்ட் என்னமோ உங்களை அட்டென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகள் என்னமோ அதுதான் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்துருப்பாங்க, நெகட்டிவ் டைட்டிலாக இருக்கும். அந்த நெகட்டிவ் டைட்டில் இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம், அப்போ தான் நீங்களாம் பார்ப்பீங்க, நீங்களாம் ஆஹா என்னடா நெகட்டிவ் நடந்திருக்குன்னு பார்ப்பீங்க. கடைசியில் பார்த்தா கண்டென்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு கிமிக்ஸும்பாங்க மீடியாவில். ஸோ மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம்.
ஃபீச்சர்ஸில் என்ன இருக்குன்னாக்கா டெப்த் ஸ்டோரி அபவுட் த ஹெட்டிங்ஸ் ஆர் பிரேக்கிங் நியூஸ் ஆர் ஹெட்லைன்ஸ். அந்த ஹெட்லைன்ஸோட டெப்த் ஸ்டோரி இருக்கும், இன்டெப்த் ஸ்டோரி இருக்கும். இன் நியூஸ் பேப்பர் தே ஆர் கேரிட் இன் த மேக்சின் செக்ஷன். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் மேக்சின் செக்ஷன் ஒன்று இருக்கும், அது பின்னாடி பக்கம் இருக்கும் கடைசி சைடில். அங்கே வந்து இந்த இன்டெப்த் நியூஸ் எல்லாம் இருக்கும், அதே ஹெட்லைன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்காங்க. 7.4 ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ்னால் என்ன? இன்டெப்த் ஸ்டோரிஸ் தான் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், ப்ரொஃபைல் ஆஃப் நியூஸ் மேக்கர்ஸ். ஸோ யார் அந்த நியூஸை வந்து உருவாக்குறாங்களோ, தட் இஸ் யாருனால அது உருவாகுதோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் ஜென்ரலி அபவுட் பீப்புள் இன் த நியூஸ். ரீடர்ஸ் மே நாட் be aware of such persons, so through their profiles they are introduced. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் நியூஸில் என்ன இருக்குன்னாக்கா அந்த ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு பர்சனாலிட்டி பற்றி இருக்கும். இது மக்களுக்கு இவரை பற்றி தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து மக்கள்கிட்ட இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக, இந்த ப்ரொஃபைல்ஸ் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர்ஸ். தென் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்னால் மக்கள், அதாவது நம்ம ஹியூமனை சம்மந்தப்பட்டது, மனுஷங்களை சம்மந்தப்பட்டது தான் இந்த நியூஸ். என்னன்னு பார்ப்போம். தீஸ் ஆர் ஆஃபன் ஸ்டோரிஸ் அபவுட் plight of individual or family. For example, when tsunami waves struck the coastal areas, there were touching stories about people who lost their near and dear ones, houses, etc. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மனுஷங்களோட எமோஷன்ஸை டச் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சுனாமி வரும்போது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. உங்களோட ஜென்ரேஷனில் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னாக்கா கொரோனா, அந்த 2 years. இந்த 2 years நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து அவங்க ஊருக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. இங்கேருந்து நடந்து போய் அவங்க பார்க்கும்போது அந்த கஷ்டம்னா நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. தட் இஸ் கால்ட் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து லைக் வந்து ஹார்ட் நியூஸ் மாதிரி மனுஷங்க அஃபெக்ட் பண்ணுது சார். ஸோ இப்போ ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஸ்டோரிஸ் எல்லாமே ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக்ரவுண்டர்ஸ்னால் என்ன? நம்ம பேக்ரவுண்ட்னு பேசுகிறோம், அது என்னென்னு பார்ப்போம். நம்ம இஃப் a major event happens, readers are curious to know whether there is an precedent or background to what. In other words, they are eager to know the history of such incident. Backgrounders provide such information. ஓகே, ரைட். பேக்ரவுண்டர்ஸ்னால் என்னென்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையிலே நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த ரவீந்திரநாத் தாகூர் யார்? அவர் வந்து லீடரா, போயட்டா, அவர் ஹிஸ்டோரியனா, இல்லை என்ன, அவர் ஃப்ரீடம் ஃபைட்டரா, எத்தனை விஷயம் இருக்குது என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு டக்குன்னு அதை வந்து தேட ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பேக்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட் லீடர்ஸ் அவங்களோட பேக்ரவுண்டை வச்சு ஹிஸ்ட்ரியிலே அவங்க ஏதோ சாதனம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்களும் எல்லாமே போராடினாங்க ஃப்ரீடம்காக, அதனால தான் இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருக்கோம். ஆனால் பார்த்திங்கனாக்கா இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன? நம்ம தமிழில் எடுத்துட்டோம்னா பாரதியார், நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரியை இவங்க எல்லாமே பேக்ரவுண்டர்ஸ். நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு இவங்க எல்லாமே ரொம்ப பாடுபட்ட பேக்ரவுண்டர்ஸ். ஸோ அவங்கள பற்றி நியூஸ் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த பேக்ரவுண்டர்ஸில் வரும். அங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபிகர் 7.7. ஸோ